அண்மை செய்தி. கோவை தனியார் கல்லூரி மாணவர் அமுதன் கொல்லப்பட்ட சம்பவத்தில் 5 பேர் தற்போது வரை கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுரேஷ்குமார் இணைகிறார். சுரேஷ்குமார், இது பற்றிய முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம் நிவேதா. நேற்று முந்தைய தினம் கோவை மலுமிச்சம்பட்டி அருகே உள்ள இந்துஸ்தான் இன்ஜினியரிங் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வரும் அமுதன் என்ற மாணவர் 20 பேர் கொண்ட கும்பலால் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் நேற்றைய தினம் இஎஸ்ஐ மருத்துவமனையில் அந்த மாணவனுடைய உடல் பிரேத பரிசோதனை முடிந்து அவர்களது பெற்றோர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. தற்சமயம் அந்த உடல் சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்பட்டு இறுதிச் சடங்கு நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் மாணவனுடைய கொலை தொடர்பாக இருவேறு கருத்துக்கள் வெளிவந்திருக்கின்றன. குறிப்பாக அவரது பெற்றோர்கள் செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவிக்கும் போது, கல்லூரியில் போதைப் பொருள் தொடர்பாக விற்பனை செய்து பயன்படுத்தி வந்த நபர்களை கல்லூரி நிர்வாகத்திடம் அமுதன் புகார் அளித்ததால் அவரை குறிவைத்து மர்ம கும்பல் அவரை தாக்கி கொலை செய்திருப்பதாக ஒரு பேரதிர்ச்சியான தகவலை தெரிவிச்சிருந்தாங்க அவங்களுடைய பெற்றோர்கள். இந்த நிலையில காவல்துறை தரப்பில் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டது. அதில் அமுதன் சக மாணவர்களுடைய செல்போனை எடுத்து சென்ற போது அதில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக அமுதனை கடத்தி கொண்டு போய் அடித்து கொலை செய்திருக்கிறார்கள் சக மாணவர்கள் என காவல்துறையினர் ஒரு அறிக்கையை நேற்றைய தினம் வெளியிட்டிருக்காங்க. இந்த இருவேறு முரண்பாடு கருத்துக்கள் மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் அமுதன் செல்போன் திருடும் போது இந்த பிரச்சனை நடைபெற்றிருக்கிறது என்று நம்ம காவல்துறை சொல்லும் வகையில் எடுத்துக்கொண்டாலும், அமுதனை ஏன் காவல்துறை விசாரணைக்கு அழைச்சு அவரை கைது பண்ணல, அந்த புகார் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க, அது தொடர்பாக காவல்துறை ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற சந்தேகம் தற்சமயம் எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் மாணவனுடைய கொலை சம்பவம் தொடர்பாக 5 பேரை காவல்துறையினர் கைது செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகின்றன. அதில் அமுதன் 20 வயது, அரவிந்த் 21 வயது, சிவா ரோஹித் 20 வயது, மணிபாலு 20 வயது மற்றும் 17 வயது சிறுவனும் இந்த 5 பேரில் ஒருவராக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கல்லூரி மாணவர்களிடையே முன்விரோதம் காரணமாக அடிதடி சம்பவம் ஏற்பட்டு கொலையாக மாறி இருப்பதாக போலீசார் விசாரணையில் தெரிய வந்ததாக அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. சம்பவம் தொடர்பாக மேலும் சில மாணவர்களை பிடித்து போலீசார் விசாரணை நடத்திட்டு வரதா சொல்றாங்க. குறிப்பாக மலுமிச்சம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் கல்லூரிகளில் பயிலும் வெளி மாவட்ட மாநிலத்தைச் சேர்ந்த மாணவர்கள் கல்லூரி விடுதிகள் மட்டுமல்லாது வெளியே பிரைவேட்டா பல இடங்களில் அறைகள் எடுத்து தங்கி கல்லூரிக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மத்தியில் போதைப் புழக்கம் அதிகமாக இருப்பதாக அடிக்கடி புகார்கள் வருகின்றன. இதனால் ரெய்டு எல்லாம் நடத்தி நிறைய டைம் அந்த போதைப் பொருள் தொடர்பாக சீசிங்கும் போலீஸ் பண்ணியிருக்கு. ஆனா அந்த போதைப் பொருளை விற்பனை செய்யக்கூடிய கும்பலை கட்டுப்படுத்துவதில் தொடர்ந்து தோய்வு ஏற்பட்டு வருவதா சொல்லணும். அதன் தொடர்ச்சியாக மாணவருடைய கொலை சம்பவம் நடந்திருப்பதாக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்குமார்.